வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் டிரம்பின் கருத்து குறித்து மத்திய அரசிடம் எதிர்க்கட்சிகள் விளக்கம் கேட்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன் பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் தீவிரவாத கூடாரங்கள் அனைத்தும் 22 நிமிடங்களிலேயே அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளே எதிர்க்கட்சிகளின் அமளியால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. அவையில் முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச தனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் விமர்சித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் திடீரென சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நலம் குறித்து மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடைபயிற்சி சென்றபோது முதல்வருக்கு லேசான தலை சுற்றல் இருந்ததாகவும், அவருக்கு உள்ள அறிகுறிகளின் அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், தேவையான பரிசோதனைகளை செய்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட முதல்வரை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் முதல்வர் வீடு திரும்ப உள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரசுடன் பேசி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாதது ஏன் என திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தின் கீழ் பல்வேறு மாவட்டங்களுக்கு பழனிசாமி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் பயணம் மேற்கொண்டு வரும் அவர் தனியார் ஹோட்டல் ஒன்றில் விவசாய சங்க பிரதிநிதிகள் 50க்கும் மேற்பட்டோரை சந்தித்து பேசினார். திருவள்ளூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து தகவல் தெரிவிக்க செல்போன் எண் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 9950600948 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் கொடுக்கலாம் என்று காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளனர். பாஜகவின் பிடியில் அதிமுக சிக்கியிருப்பதாக அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அதிமுகவை அழித்து அதன் பின் திமுகவுடன் போட்டியிடுவதே பாஜக நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா அக்கட்சியில் இணைந்தார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தில் பொதுமக்களின் ஆதார் எண் மற்றும் OTP தகவல்களை சேகரிப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தையும் தானாக முன்வந்து வழக்கில் சேர்த்துக் கொள்ள நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை கூடியதும் அமெரிக்க அதிபரின் கருத்து குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது குறிப்பிட்ட மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவாக விவாதம் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதாக உத்தரவாதம் அளித்தார். சர்ச்சையில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பான நோட்டீஸ் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் சபாநாயகர்களிடமும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்ட நோட்டீஸில் 145 MPக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், விமான விபத்து விசாரணை பணியகம் நியாயமான அமைப்பு என தெரிவித்துள்ள அவர், விமானத்தின் கருப்பு பட்டியில் இருந்த தரவுகளை அந்த பணியகம் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார். 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த 12 பேரையும் உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு மும்பையில் ரயில்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 180 பேர் இறந்த நிலையில் 12 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தனர். இவர்கள் மீதான குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி மும்பை உயர்நீதிமன்றம் அவர்களை விடுவித்துள்ளது.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு இந்திய வாக்காளர்களை விட வெளிநாட்டினர் மீதுதான் அக்கறை இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தனது கடமையை செய்வது பிறருக்கு பிடிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ரீசி மாவட்டத்தில் உள்ள கட்ரா என்ற பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி 4 யாத்ரீகர்கள் காயமடைந்தனர். நிலச்சரிவு ஏற்பட்டதும் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு நிலச்சரிவில் சிக்கியிருந்த 4 பேரும் மீட்கப்பட்டனர். திருவனந்தபுரத்தில் கடந்த 37 நாட்களாக நின்றிருக்கும் பிரிட்டிஷ் போர் விமானம் செவ்வாய்க்கிழமை தாயகத்திற்கு புறப்படுகிறது. F-35 விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு அந்நாட்டிலிருந்து வந்த நிபுணர்களால் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் செவ்வாய்க்கிழமை அவ்விமானம் புறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 83வது பிறந்த நாளை கொண்டாடும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக பிரதமர் மோடி தன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கார்கேயின் தலைமை பண்பு, அர்ப்பணிப்பு உணர்வு அனைவருக்கும் சிறந்த முன்னுதாரணம் என காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டை பிளவுபடுத்தி பலவீனப்படுத்தும் சக்திகளை வீழ்த்த வலுவான இந்தியா அணி அமைய காரணமாக இருந்தவர் என்று கூறி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மேம்பாலத்திலும் கூட மழைநீர் தேங்கியது. நகரின் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கப்ரா, மல்காஜ்கிரி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை கொட்டியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகே சிகரெட்டில் இருந்து பரவிய தீப்பொறியால் ஏற்பட்ட தீ விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். கண்ணமங்கலா பகுதியைச் சேர்ந்த உதய் மதுபோதையில் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. போதையில் சிகரெட்டை அணைக்காமல் போட்டுவிட்டு தூங்கியதாக தெரிகிறது. தீப்பொறி அருகிலிருந்த துணி மீது விழுந்து தீப்பிடித்து வீடு முழுவதும் பரவியுள்ளது. இதில் உதய் உடல் கருகி உயிரிழந்தார். ஒடிசாவில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் மாணவர் பிரிவின் மாநில தலைவரான உதித் பிரதான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் மஞ்சசேஸ்வர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குளிர்பானத்தில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து தன்னை ஹோட்டலில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆந்திராவில் மதுபான ஊழல் குற்றப்பத்திரிகையில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் அவர் முதல்வராக இருந்தபோது மதுபான ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சிறப்பு குழு விசாரணை நடந்து வருகிறது. விசாரணையில் 3500 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற BSc நர்சிங் மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஹாவேரி, சாம்ராஜ் நகர், மைசூருவைச் சேர்ந்த கிருஷ்ணா, சித்தேஷ், பிரசாந்த் ஆகிய மூவரும் மற்ற 3 நண்பர்களோடு காவிரி ஆற்றுக்கு சென்றுள்ளனர். ஆழமறியாமல் ஆற்றில் இறங்கிய அவர்கள் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததாலும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். மத்திய அரசு பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வுகளுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் நடப்பாண்டு 75 மாணவர்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் வனப்பகுதிகளில் இருந்து 54.5 டன் நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. நெகிழியில்லா காடுகள் என்ற நோக்கத்தோடு வனத்துறையினர் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளனர். அரசு சாரா நிறுவனங்கள், மாணவர்கள், உள்ளூர் மக்கள் 12,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். மத போதகர் தாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் MP ஞான திரவியத்திற்கு 6 மாதங்களாக சம்மன் வழங்காத காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாளையங்கோட்டையில் மதபோதகர் காட்ஃப்ரே நோபலை தாக்கியதாக ஞான திரவியம் உள்ளிட்ட 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஞான திரவியத்திற்கு இதுவரை சம்மன் வழங்காதது ஏன் என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி வேல்முருகன், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் MP, MLA-க்களாக இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்களா என்று வினவினார். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் அசல் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ் போன்ற உரிய ஆவணங்களை இணைக்குமாறு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆவணங்கள் சரியாக இல்லாவிட்டால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சரியான ஆவணங்களோடு மீண்டும் சமர்ப்பிக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் தனியார் பள்ளி மாணவர் தற்கொலையை தொடர்ந்து அசாதாரண சூழல் நிலவுவதால் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு காலவரம்பற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி பள்ளி வளாகத்திலேயே பூச்சி மருந்து குடித்த மாணவன் சிகிச்சை பலனின்றி கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்தார். அப்போது நடந்த போராட்டத்தில் பள்ளி வளாகத்தில் இருந்த 2 பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டது. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பள்ளிக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர்.
சென்னையில் கடந்த ஆண்டு மழைக்கால ஆய்வின்படி 87 இடங்களில் மழைநீர் தேங்குவது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அங்கு தற்போது புதிய வடிகால்கள் அமைக்கப்பட்டு மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2624 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால்களில் 1034 கிலோமீட்டருக்கு தூர்வாரும் பணிகள் முடிந்திருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது என்பதுதான் உண்மை என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணியின் இணையவழி உறுப்பினர்கள் சேர்க்கையை தொடக்கி வைத்த பிறகு இவ்வாறு பேசினார். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்ய ஜூலை 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் நடத்துமாறு பத்திரப்பதிவுத்துறைக்கு அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை ஆணையர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் பத்திரப்பதிவுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மூளைச்சாவடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை அளிக்கப்பட்டது. மதுரை ஆத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த மரிய தமிழ்ச்செல்வன் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு ஏற்பட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சூழலில் மூளைச்சாவு ஏற்பட்டது. குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த நிலையில் தமிழ்ச்செல்வனின் இதயம், நுரையீரல், கல்லீரல் உள்ளிட்டவை தானம் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பகுதியில் உள்ள மாதா கோவில் கெபியில் பணம் திருட வந்த 3 இளைஞர்கள் சிறிதும் அச்சமின்றி சிசிடிவி கேமரா முன்பே நின்று நடனமாடினர். அதிகாலை 4 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இளைஞர்கள் சர்வசாதாரணமாக பணத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பத்தமடையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள கிணற்றிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பன்னீர்தாஸ் சீதா தம்பதியின் மகள் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 19ஆம் தேதி பள்ளி சென்றவர் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடப்பட்டு வந்த நிலையில் மாணவியின் உடல் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. மாணவியின் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் இடப்பிரச்சனையில் இருவேறு மதத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பெருமாள் கோவில்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் முன்பு நட்டு வைக்கப்பட்டிருந்த கற்களை மற்றொரு மதத்தினர் பிடுங்கி அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கு மற்றொரு மதத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகே மலைப்பாதையில் சிறுத்தை சுற்றித் திரிவதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கவனத்துடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திம்பம் மலைப்பாதையின் 14வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள தடுப்பு கம்பியில் சிறுத்தை நடந்து செல்வதும் பின்னர் மீண்டும் சாலையில் இறங்கி காட்டுக்குள் செல்வதுமான காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் ஆடிப்பூர தேரோட்டத்துக்கு முன்னோட்டமாக 4 ரத வீதிகளில் 16 சக்கர தேரோட்டம் நடைபெற்றது. ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா தொடங்கியுள்ளதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெறவுள்ளது. மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் மீண்டும் பரிசல் பயணம் தொடங்கியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலில் பரிசல் பயணத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு பரிசல் பயணம் செய்து வருகின்றனர். தென்காசி அருகே உள்ள சீவநல்லூர் பகுதியில் விஷவண்டு கடித்ததில் தம்பதி உயிரிழந்தனர். சிவநல்லூர் பகுதியில் கோயிலில் அன்னதானம் உண்பதற்காக பக்தர்கள் சென்றுள்ளனர். அப்போது அங்குள்ள தென்னை மரத்தில் இருந்த கடந்தை குளவி கூடு கலைந்து அதிலிருந்து வெளிவந்த விஷவண்டுகள் 5 பேரை கடித்திருக்கின்றன. இதில் சிகிச்சை பலனின்றி லட்சுமணன், மகராசி தம்பதி உயிரிழந்த நிலையில் 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் 2 காட்டு யானைகள் நுழைந்தன. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகள் 2ஐயும் வனப்பகுதிக்கு விரட்டினர். 2 யானைகளும் தேயிலை தோட்டங்களின் வழியாக வனப்பகுதிக்கு சென்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அகில இந்திய அளவிலான மகளிர் கபடி போட்டியில் குஜராத் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு, கர்நாடகம், பஞ்சாப் உட்பட 27 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் முதல் பரிசை தட்டிச் சென்றது.
ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் குறித்த பேச்சு ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் காசா மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தொடர்கின்றன. இதற்கிடையே காசாவில் பட்டினி பரிதவிப்புகள் தொடர்கின்றன. தொண்டு நிறுவனங்கள் தரும் ஒரு குவளை கஞ்சி மட்டுமே பலரின் தினசரி உணவாக உள்ளது. இதற்காக பல நூறு பேர் முண்டியடித்து வாங்கும் அவல நிலை உள்ளது. ஜப்பானில் பிரதமர் ஷிகரு இஷிபாவின் அரசு பெரும்பான்மையை இழந்தது. நாடாளுமன்ற கீழவையை தொடர்ந்து மேலவையிலும் ஆளும் கட்சி பெரும்பான்மையை பறிகொடுத்துள்ளது. எனினும் தற்போதைய சூழல் கருதி பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யப்போவதில்லை என்று ஷிகரு இஷிபா தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக புகழ்பெற்ற பிரான்ஸ் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் கவலையடைந்துள்ளன. 30% வரி விதிக்கப்பட்டதால் தங்கள் பொருட்கள் இனியும் அமெரிக்க சந்தைகளில் ஆதிக்கம் செலுத்துமா என்ற கவலை பிரெஞ்சு நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. பிரெஞ்சு அழகு சாதன பொருட்களுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல கால்பந்து அணியான மான்செஸ்டர் யுனைடெட் வீரர்களை இந்திய கிரிக்கெட் அணியினர் சந்தித்தனர். மான்செஸ்டரில் இணைந்தோம் என்ற தலைப்போடு இச்சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை பிசிசிஐ பகிர்ந்துள்ளது. கேரிங்டன் என்ற இடத்தில் உள்ள பயிற்சி மைதானத்தில் இரு அணி வீரர்களும் பயிற்சி மேற்கொண்டனர். சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் அடுத்த 3 இறுதி ஆட்டங்கள் இங்கிலாந்தில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் வருடாந்திர கூட்டத்தில் இறுதி ஆட்டங்களை நடத்தும் உரிமை இங்கிலாந்துக்கு வழங்கப்பட்டது. அதன்படி 2027, 2029, 2031 ஆகிய ஆண்டுகளில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி ஆட்டங்கள் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுடனான முதல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. கிங்ஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்களை எடுத்தது. 190 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை 19வது ஓவரில் ஆஸ்திரேலிய அணி எட்டியது. மிச்சல் ஓவன், கேமரன் கிரீன் ஆகியோர் அரைச்சதம் அடித்தனர். முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது ஆட்டத்திலும் வென்று தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஹராரேவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 144 ரன்கள் எடுத்தது. 145 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை தென்னாப்பிரிக்க அணி 18வது ஓவரிலேயே எட்டியது. கோப்பைக்கான இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்தை தென்னாப்பிரிக்க அணி எதிர்கொள்கிறது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கால் இறுதியில் சீனாவைச் சேர்ந்த சர்வதேச மாஸ்டர் யூசிங் சாங்கை அவர் வீழ்த்தினார். இந்தியாவைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக், ஹரிகா ஆகியோரிடையேயான கால் இறுதி சம புள்ளிகளோடு முடிந்தது. இருவரும் தலா ஒரு போட்டியில் வென்றதால் சம புள்ளி பெற்றனர்.